பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் கடந்த ஜூன் மாதத்துடன் நிறைவடைந்த நிலையில் புதிய தலைவரை தேர்வு செய்யும் வரை அவர் தலைவர் பொறுப்பில் தொடருவார். ஜே.பி. நட்டா தற்போது மத்திய அமைச்சர் ஆகிவிட்டால் அவர் இனி பாஜக தலைவராக தொடர்வதற்கு வாய்ப்பு இல்லை. பாஜகவை பொறுத்தவரையில் அடிமட்டத்தில் இருந்து, அதாவது வார்டு, ஊராட்சி, மண்டலம், மாவட்டம், மாநில தலைவர்கள் தேர்வு செய்த பின்னரே தேசிய தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெறும். அதுவும் ஒரு மனதாகவே பெரும்பாலும் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சர்வதேச அரசியல் படிப்பிற்காக வரும் செப்டம்பர் மாதம் லண்டன் செல்ல உள்ளார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் 6 மாத படிப்பை முடிக்கும் வரை அங்கேயே தங்கி இருப்பார் அண்ணாமலை. அண்ணாமலை மீண்டும் தாயகம் திரும்பும் வரை தமிழக பாஜக தலைவராக யார் பொறுப்பு வகிப்பார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனிடையே அண்ணாமலை மீண்டும் வரும் வரை தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் அல்லது வானதி ஸ்ரீனிவாசன் இருப்பார்கள் என தகவல் வெளியாகி வருகிறது. இந்த நிலையில் தமிழக பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான நாராயணன் திருப்பதி அண்ணாமலை மாற்றப்படுகிறாரா என்பது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள ட்வீட்டில், அண்ணாமலை மாற்றப்படுவாரா, அப்படியானால் யார் தலைவர், அவரா இவரா என்று கடந்த 2 நாட்களாக சமூக ஊடகங்களிலும் தொலைக்காட்சி ஊடகங்களிலும் பொழுதை போக்கிக் கொண்டிருக்கின்றனர் பாஜக அல்லாத மற்ற கட்சியினர். அண்ணாமலையை சுற்றியே இவர்களின் சிந்தனை இருப்பது தெளிவாகிறது. உண்மையில் இது குறித்து சிந்திக்க வேண்டியது பாஜகவினர் தானே ஒழிய மற்ற கட்சியினர் அல்ல. தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி குறித்து எந்த அளவிற்கு மிரண்டு போய் உள்ளனர் என்பதையே உணர்த்துகிறது. இந்த நிலையில் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் கண்டு இப்படி பயந்து போய் உள்ளார்களே என்று எண்ண தோன்றுகிறது. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகளைப் போல குடும்ப கட்சியோ அல்லது ஒரு நபர் சார்ந்த கட்சியோ அல்ல பாஜக. திறமைக்கும் திறன் மிகுந்தவர்களுக்கும் பஞ்சமே இல்லாத கட்சி பாஜக. பொழுது போகவில்லை என்றால் சொந்த கட்சி கோஷ்டி பூசலை தீர்க்க முயற்சி செய்யட்டும். அதை விடுத்து பாஜக விவகாரங்களில் தலையிட்டு மூக்கறுபட்டு ஏன் நிற்க வேண்டும்? யார் தலைவராக இருக்க வேண்டும்? ஏன் மாற்ற வேண்டும்? எப்போது மாற்ற வேண்டும்? எங்கு மாற்ற வேண்டும்? எப்படி மாற்ற வேண்டும்? மாற்ற வேண்டுமா இல்லையா என்பதையெல்லாம் பாஜக தலைமை முடிவு செய்யும். அதுவரை இந்த ரீல் சுத்திர வேலையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மக்கள் நல விவகாரங்களில் கவனம் செலுத்த வேண்டும் சில ஊடகங்கள் என நாராயணன் திருப்பதி தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.